தோப்பெல்லாம் சூப்பரா இருக்குல்ல. இன்னைக்கு வீடியோ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கலாமா? அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துக்கு விவசாயத்தை பத்தி மட்டும் கிடையாதுங்க, இயற்கையோட அழகையுமே விட்னஸ் பண்ண போறோம். இத்தனை வீடியோக்கள்ல விவசாயத்தை கத்துக்கிட்டு அதன் மூலமா என்னென்ன விஷயங்கள் ஒருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இந்த வீடியோல விவசாயத்தை கல்வியா கத்து கொடுக்கிறவரை பத்தியும், டெக்னாலஜியை வச்சு விவசாயத்தை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். வணக்கம், நான் ஆர்ஜே மிர்ச்சி ஜோ. ஸ்டில் இந்தியா பிரசன்ஸ், மாற்றம் வயல்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம், நல்ல சுகம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நடந்துகிட்டே பேசுவோமா? வாங்க சார். இப்போ நிறைய பேரை இந்த ஸ்டில் இந்தியாவினுடைய இந்த மாற்றம் வயல்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படின்ற ப்ரோக்ராம்ல நாங்க மீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எல்லாருமே வந்து அந்த விவசாயம் அப்படின்றத ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களா தான் இருந்தாங்க. ஆனா நீங்க அதை இன்னும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலயுமே இருக்கீங்க இல்லையா? ஸோ இது எப்படி சார்? இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரிங்க. இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிச்சிட்டுங்க, 93 காலேஜ் முடிச்சிட்டுங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரல் லேண்ட், இப்போ எதுவுமே அப்போ இங்கே கிடையாது. ஓகே. அப்போ வந்து எனக்கு விவசாயம் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப விவசாய குடும்பம்னால விவசாயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சரி, காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்தோடனே சரி இந்த பேரல் லேண்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம்ட்டு 93 ஆரம்பிச்சதுங்க. இந்த 93? ஆமாம், 93 காலேஜ் முடிச்சு உடனே ஆரம்பிச்சோம். அதில் ஒரு 7, இதில் ஒரு 32 வருஷமா சார்? ஆமாங்க. ஒட்டுமொத்த சரௌண்டிங்ஸ்ல என்னென்ன மாதிரி பயிர்கள்லாம் நீங்க போட்டிருக்கீங்க ஐயா? இங்கீங்களா, இங்கே தென்னை இருக்குதுங்க, மா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போடுவோம், சோளம் போடுவோம், மாடு இருக்குதுங்க, மாட்டுக்காக வந்து போடுற தீவனத்துக்காக சோளம் போடுவோம். அப்புறம் நம்ம வீட்டு செலவுக்கு மிளகாய், என்ன சொல்றாங்க, கத்திரிக்காய், இதெல்லாம் தேவையானதும் எல்லாம் இங்கே போட்டுக்குவோம். மருந்தடிக்காம பண்றதுனால இங்கே பெரும்பாலும் நாங்கள் இங்கே எங்களுக்கு உணவுக்கு தேவையானதெல்லாம். இப்போ மருந்துக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை விவசாயத்தை தான் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. ஆமாங்க. இப்போ இந்த விவசாயத்தை பத்தி இவ்வளவு அழகா பல விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ நாங்க வந்து அங்க ஒரு ஸ்கூல் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணோம். ஆமா. அந்த ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்த ஒரு ஸ்கூல் அப்படின்ற மாதிரி நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படின்னாங்க, நம்ம என் மனைவி ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு அப்புறம்ங்க, மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியோட வகையறால பள்ளிக்கூடம் வச்சிருந்துருக்காங்க. ஓகே. அவங்களோட பிரதர்ஸ்ல ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு விருப்பம் அவங்களுக்கு. எங்களுக்கு என்னன்னா, இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், கிராமத்துல வந்து ஒரு தரமான பேலன்ஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறத ஒரு. இப்போ பேலன்ஸ் எஜுகேஷனா நீங்க எதை சொல்றீங்க? உதாரணத்துக்குங்க, இது தற்சார்பு பள்ளிக்கூடம், ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் தான் நாங்கள் நடத்துகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குழந்தைகளுக்கு விவசாயம் சொல்லிக் கொடுக்குறோம். அன்றாட தேவையான இப்போ விவசாயத்துலேருந்து அதை விற்று அதில் காசாக்குறது, ஸோ ஃபினான்ஸ் வருது, எப்படி விற்பனை பண்ணுறது, மார்க்கெட்டிங் சொல்லி தருவோம். பேரண்ட்ஸை வர சொல்லிங்க, விளைவிச்ச பொருளை விற்பனை பண்ணுறோம். அப்போது அந்த பணம் உள்ள வருதுங்களா, பணம் பேங்கிங்னு ஒரு பேங்க் செட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து நம்ம லோன் எடுக்கிறது, அவங்களுக்கு தேவையான ஒரு டூர் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அவங்களுடைய அந்த வருமானம் வரும் இல்லைங்களா, அதில் டூருக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்துடுது, மார்க்கெட்டிங் வந்துடுது, ஃபினான்ஸ் வந்துடுது. அவங்களை அறியாமையே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிற்காலத்தில் ஃபியூச்சரில் தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே சின்ன வயசுலேயே இது தற்சார்பாக சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ மருந்தடிக்காமல் சொல்கிறோம், மருந்தடிக்காமல் வரணும். கிச்சன் கார்டன் ஒன்று வச்சுருக்கோங்க பள்ளிக்கூடத்தில். அந்த உணவு அதில் விளையிற பொருளை தான் நாங்கள் உணவாக சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுப்போம். அன்றாட நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்தப்படாத ஒரு சில கணக்கு வகைகள், அறிவியல் வகைகளை தாண்டி தினம் தினம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸை பத்தியும், காய்கறிகளை பத்தியும், பழங்களை பத்தியும், அது உருவாக்குற வகையை பத்தியும் சொல்லி கொடுக்குறீங்களே, அதுக்கே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் சொல்லணும். இப்போ அடுத்ததான் என்னுடைய கேள்வி என்னன்னா, விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இத்தனை விஷயங்கள், தென்னை ஆகட்டும், மா ஆகட்டும், இல்ல நீங்க சொன்ன சின்ன சின்ன காய்கறி வகைகள் ஆகட்டும், இதை இவ்வளவு பெரிய ஏரியால நம்ம உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதற்கான அந்த மேன் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லேபர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த லேபர் ஷார்டேஜ் இருக்கு, இல்லைன்னா அந்த வேஜஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அஃபோர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க செல்வகுமார் சார்? இல்ல, அது என்னன்னாங்க, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய இதுக்கே வரலாங்களே, இப்போ மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து நாங்க ப்ரூனிங் பண்ணணுங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கவாத்துன்னு சொல்லுவாங்க ப்ரூனிங் பண்றதுக்கு. அது வந்து நாங்க வந்து பெரும்பாலும் மெஷின்ஸ் தான் ஆடுவோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டில்னு ஒரு கம்பெனிங்க, ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனிங்க. 2008 தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மெஷின், அப்போ வந்து மாமரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 6 அடி ஹைட் 7 அடி ஹைட் வச்சுங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்து மாங்க நான் சொல்றது 2000 அந்த டைம்ல நான் சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து
இந்த சாதா ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா த்ரோ இருக்காதுங்க. ஓகே. இப்போ மருந்து அடிச்சாலும் மீறி போன ஒரு 10 அடிக்கு மேலே அது போகாது. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 20 அடியாவது அடிக்கணும். ஏன்னா ஹைட் போயிருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொடை அளவுக்கு விரியும் மருந்து ஸ்ப்ரே அதிகமாக இருக்குங்க. மிஸ்ட் ப்ளோ எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வந்து தண்ணியாக வந்து ஸ்ப்ரே ஆகக்கூடாதுங்க. ஓகே. மிஸ்டா போகணும். ஏரும் இதுவும் கலந்துக்கு அதுக்கு ஹை ஸ்பீட் மோட்டர் இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ண முடியும். அது எங்க இப்போ கன்வென்ஷனல் இதுல வந்து அவ்வளவு ஹை ஸ்பீட் மோட்டர்ல தண்ணியா தான் தண்ணி போச்சுனாங்க அந்த இலையில ஸ்காட்சிங் வரும். தண்ணி அந்த இலையில பட்டு அந்த மருந்து இலையில பட்டாச்சு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஸ்காட்சிங் வெயில பட்ட கருகும் தெரியுங்களா ஒரு மாதிரி அந்த மாதிரி இலை கருக ஆரம்பிச்சு. அது தவிர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா அப்போ இந்த காலகட்டத்தில் 2008 பார்த்தீங்கன்னாங்க இந்த ஸ்டில் கம்பெனி வந்து நாங்கள் ஒரு எங்களுக்கு மானியம் மூலியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் மானியம் மூலியமாக எங்களுக்கு ஒரு மினிஸ்டருடைய தலைமையில் எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அதை வாங்கிட்டு அதை முதல்ல பயன்படுத்துகிறோம். அப்போ மிஷினை பார்க்குற ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குமே நம்ம தூக்கி அடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்து வெயிட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. ஓகே. ஆனால் மோட்டர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு. ஓகே. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போது 1 மணி நேரத்துக்கு 1 ஏக்கர் அடிக்க முடியும்னா இது 1 மணி நேரத்துக்கு நீங்க ஒரு 10 ஏக்கர் கவர் பண்ணிடுங்க. அப்பா 10 மடங்கு. அப்போ அவ்வளவு த்ரோ அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குங்க. இப்போ இது வந்து உதாரணத்துக்கு ஒரு 2 ரேடியஸ்ல அடிக்குதுன்னா அது ஒரு 4 ரேடியஸ்ல அடிக்கும். கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அவ்வளவு அகலமா அடிக்கும். ஸோ கவரேஜுங்க மருந்து ரொம்ப கம்மியா செலவாகுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மிஸ்ட் ஸ்ப்ரேனால மருந்து ரொம்ப செலவாகும். ஆமா. கன்வென்ஷன்ல வந்து மருந்து அதிகமா செலவாகும். ஓகே. அண்ட் அந்த மருந்து அதிகமா செலவாகிறப்போ அதற்கான இதுவும் ஜாஸ்தி. கண்டிப்பா காஸ்ட் அதுல ஜாஸ்தி, இதுல காஸ்ட் சீப். ஓகே. இதுல மிஸ் ப்ளோவர் பத்தி இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஆனா இவ்வளவு பெரிய ஏரியாவை நம்ம பராமரிக்கணும், இவ்வளவு விஷயங்களை நம்ம பயிரிடணும், இது மாதிரி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்போ இதை தாண்டியுமே பல உபகரணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா? அதுல என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ செயின் ஷான்னு சொல்லிங்க இந்த கவாத்து மரம் இருக்கிறது அது வந்து அதிகமா நாங்க ஆண்டுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இப்ப போன வருஷம் நானுங்க ஒரு 200 டன் நான் வந்து கட் பண்ணிருப்பேன் இந்த மரத்தை. அதை வந்து கவாத்து எடுக்கிறதுக்காக. அது 40 அடி ஹைட் போயிருச்சு. அந்த கவாத் அப்படின்றது என்னன்னு சொல்லுங்க. கவாத்துங்கிறது வந்து நீங்க முடி வெட்டுற மாதிரி தான் சிம்பிளா சொல்ல போனா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மரம் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஒரு 20 ஃபீட்டுக்கு மேல அதை அலோவ் பண்ணக்கூடாது. ட்ரிம் பண்றது தான், ட்ரிம்மிங் தான் சிம்பிளா போனா ட்ரிம்மிங். அன்வான்ட் இப்போ பிரான்ச்சஸ் ட்ரிம் பண்ணிட்டோம்னா அந்த கொடுக்குற உரம் வந்துங்க கரெக்டா போய் அந்த காய்க்கு போய் சேரணும். அது உட்பட அன்வான்ட் பிரான்ச்சஸ்க்கு உரம் போகக்கூடாது. நான் யோசிச்சுட்டு இருந்தது என்னன்னா இது ஒரு அழகுக்காக பண்றாங்க ஒரு சிலர் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க சொல்றப்பதான் தெரியுது அப்படி கட் பண்றதன் மூலமா எதற்கு தேவையோ அந்த உரம் கரெக்டா போய் சேரும். இப்ப கவாத்து எடுக்குதுன்னா இப்ப ஒரு மரம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இப்படி கட் பண்ணக்கூடாதுங்க, இப்படி கட் பண்ணணும். இப்படி கிராஸ் கட்டிங் பண்ணணும். அப்பதான் தண்ணி பட்டாலும் அது வெளியே போயிடும். இப்படி கட் பண்ணோம்னா தண்ணி ஏமாந்து அந்த பார்க்குள்ள போயிருச்சுனாங்க அது வந்து கெட்டு போயிடும், அழுகி அப்படியே கெட்டு. பட் இப்போ இந்த செயின்ஸா ஸ்டில்னுடைய செயின்ஸா எல்லாம் இருக்கிற பொழுது அது இன்னும் ப்ராசஸ் ஈஸி ஆகுது இல்லையா? ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. ரொம்ப அதான் சொல்றேங்க, நான் கிட்டத்தட்ட 200 டன் அறுத்துருக்கேனுங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு வருமானம் வந்தது. இதே நான் ஆள் வச்சு பண்ணியதுன்னா ஒரு 60 to 70% லேபராகவே நான் கொடுத்துருப்பேன். ஓகே. அப்போ என்னோட டைமுக்கு நான் அறுக்க முடியுங்க. அந்த மாதிரி பல யூசேஜ் அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ இப்போ செயின்ஸா பத்தியும் மிஸ் ப்ளோவர் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. எனக்கு இது இன்னும் தாண்டி இப்போ மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்றத தாண்டி இது பயிரிடுறதுக்கு ஏதாவது நம்ம யூஸ் பண்றோமா சார்? பயிரிடுறதுக்கோ இல்ல இன்னும் கிளீன் பண்றதுக்கோ அது மாதிரி ஏதாவது நம்ம வச்சு இருக்குங்க. இப்போ வீட் கட்டர்னு ஒன்று இருக்குதுங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இப்போ இந்த பில்லுல இப்போ இது இருக்கு இல்லைங்களா, பூடுகள் இதெல்லாமே வீட் கட்டர் வச்சே வெட்டிடுவோம். மழை காலத்துல ட்ரில்லிங் வச்சு உழவு ஓட்டிக்கலாம். மழை இல்லாதப்ப என்ன பண்றோம்னா இதை வச்சு நீங்க டோட்டலா கட் பண்ணிடலாம். நிலத்துல இருந்து ஒரு 1 இன்ச் விட்டு டோட்டலா எல்லா வீட்ஸ் நம்ம கட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு உபகரணம் இருக்குங்க. வண்டர்ஃபுல் சார். ஸோ இவ்வளோ பெரிய ஏரியாவில் விவசாயத்தை சொல்லியும் கொடுத்து விவசாயத்தை பண்ணிட்டும் இருக்கக்கூடிய உங்களை பார்த்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஸ்டில் ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை வந்து விஷுவலாக நான் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அந்த ஓரலாக அதை பார்க்கறத தாண்டி விஷுவலாக பார்க்குறப்போ பார்த்துருக்கக்கூடிய நேயர்களுக்கும் அது இன்னும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக அதை கொஞ்சம் ஒரு டெமோவை பார்த்தலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போங்க நம்ம நிறைய மெஷின் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆமாம் சார். இதில் பார்த்தீங்கன்னாங்க நான் ஒரு முக்கியமான மெஷினை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லணும். சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ விவசாயத்தினால எங்களுக்கு மாட்டு தொழுவம் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கம் இருக்கிறோம், இது இருக்குது. ஸ்கூல் ரன் பண்ணுறதுனால ஸ்கூல் வேன் இருக்குது, டாய்லெட்ஸ் இதெல்லாமே வந்துங்க க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க சேலஞ்சு தான். பயங்கர ஒரு சேலஞ்சுங்க. ஆட்கள் சில டைம் வர்றது இல்லைங்க. அப்படியே வந்தாலுமே அவங்க வந்து க்ளீனிங் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இல்லை. ஓகே ஓகே. அப்போ தான் பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர்டு ஒரு கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்லில் வந்திருக்குதுன்னு வைங்களேன். ஓகே. அதை நாங்கள் வாங்கினோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துங்க 130 ப்ளஸ் அது மாடல் பேருங்க. 150 பார், அதை வந்து இது ப்ரெஷருடைய பார் வந்து 150 பார். ஓகே. ப்ரெஷரோட ஒரு கன் வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா கிளீனிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க.
அந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா அந்த 130+ங்கிற மெஷினில் பார்த்தீங்கன்னாங்க அதில் வந்து இப்போ நம்ம அந்த ஓஸ் இருக்கு இல்லைங்களா, கன்னு ஓஸ் வந்துங்க அதுலேயே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஃபயர் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர்றப்போ வந்து ஒரு ரோல் ஆட்ட போகும். அதே மாதிரி ரோல் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 feet 20 feetக்கு அந்த ரோல் இருக்கு. ஸோ நீங்க அதுலயே அட்டாச்சா இருக்கிறதுனால நீங்க தனியா சுத்திட்டு இருக்கிறக்கோ அந்த மாதிரி தேவையில்லை. மெஷின்ல அட்டாச், அது ஒரு பெரிய பிளஸ்ங்க. அப்புறம் 2 வகையான நாசில்ஸ் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி டைப் நாசில். ஓகே. இப்போ நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றாங்க, ஒரு ஹார்டான ஒரு சர்ஃபேஸில் நீங்க க்ளீன் பண்ணணும்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல க்ளீன் பண்ணும், ரோட்டரி டைப். ஓகே ஓகே. அது ஒன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க ஜெட் மாடல் சொல்லி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே. எப்படி சொல்றதுங்க, ஷார்ப்பா ஒரு இடத்துல மட்டும் நம்ம அழுக்கு எடுக்கணும், அதுக்கு அந்த யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ் அந்த இடத்துல அடி. கரெக்ட். ஆனால் இதை மேனுவலா ஒருத்தரை வச்சு பண்றதுக்கும் இந்த நம்ம ஸ்டில் RE 130+ வச்சு பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக இந்த குவாலிட்டி வந்து நீங்க என்ன சொல்றதுங்க, லேபர் வச்சு பண்ண முடியாதுங்க, க்ளீன் பண்ண முடியாது. மேனுவலா பண்றது ரொம்ப சிரமம். ஓகே. ஏன்னா இந்த ப்ரெஷர் நம்ம கொடுக்க முடியாதுங்க மேனுவலா. ஆனா இது வந்து அவ்வளவு க்ளீனா எடுத்துருதுங்க. தண்ணி ரொம்ப மிச்சமாகும். மெயின் காரணம் தண்ணி மிச்சமாகுது. டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் 2-3 ஹவர்ஸில் க்ளீன் பண்ணிடுவோம். இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லேபர் ஃபுல் டே விடணும். அப்போவுமே அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது. வராதுங்க. அதுக்கு உண்டான மெஷின்ஸ் வாங்கி கொடுக்கணும், தேக்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக் ஆகும். பாதி தேய்ப்பாங்க, பாதி தேய்க்காம விட்டுருவாங்க. இது அப்படி இல்லைங்க, ரொம்ப க்ளீனாக போயிடுது. ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்கூலும் வச்சுக்கிட்டு ஃபார்மிங்கும் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கும் பர்டிகுலராக கார் க்ளீன் பண்ணுறது, வேன் க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே எர்ரா அந்த சூழலாயத்தை அப்படின்ற மாதிரி நம்ம RE 130+ எல்லா வேலையுமே முடிச்சிருவோம்ல சார் உங்களுக்கு. வண்டர்ஃபுல் சார். ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஒரு லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், ஒரு வேலையை ஈஸியாக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டில்னுடைய RE 130+ மிஷின் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய மிஷின்ஸ்ல நிறைய வித்தைகள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. செல்வகுமார் சார், அடுத்து என்ன ப்ராடக்ட்டை பார்க்க போறோம் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸ்டீல்னுடைய HSC 42 எட்ஜ் ட்ரிம்மர். கண்டிப்பா இவ்வளவுதான் சார் நான் மனப்பாடம் பண்ணேன். இதுக்கப்புறம் ஸோ இந்த எட்ஜ் ட்ரிம்மர்னு சொல்லிட்டு இருக்கு, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்றோம்? அண்ட் இது ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின் தானே சார்? ஆமாங்க, எலக்ட்ரிக்கல் மிஷின். எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணும் சார்? இது 230 வோல்ட். ஓகே. ஆமாங்க. சோ 230 வந்து கன்சியூம் பண்ணும். இப்போ எட்ஜ் ட்ரிம்மர்னு பேர்ல இருக்கப்பட்டிருந்தாலும் நீங்க இது எதற்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த எட்ஜஸ் இருக்கு, இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் பார்டர் பிளான்ட் பண்றோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ற யூஸ் பண்றோங்க. ஓகே. முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாதாரண இந்த மாதிரி சிசில் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வராமல் இருந்தது. இது எப்படின்னாங்க, இது கிட்டத்தட்ட வந்து 1.5 அடிங்க இது நீளம். ஓகே. 1.5 அடிக்கு நீங்க அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வெயிட்லெஸ்ங்க. ஆமா, ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவு இருக்கும் சார் வெயிட்? ஒரு 3 கிலோஸ் தான் இருக்குங்க. ஒரு லேடி கிட்ட கொடுத்து லேடிஸே கட் பண்ணிடுவாங்க. ஆமா, ஹேண்டில் பண்ணி. அண்ட் இது இப்படி 1.5 அடிக்கு இது இருக்கிறதுனால ஒரு லாங் இதையும் சரி அந்த பெர்ஃபெக்ஷனோட கட் பண்ண முடியும். பண்ண முடியுது, ஈஸியா பண்ண முடியும். ஒரே லெவல்ல பண்ணிக்கலாம். என்ன டிசைன்லயே வேணா நீங்க கொண்டு போய்க்கலாம். ஓகே. பெருசு. ரெண்டாவதுங்க இது எலக்ட்ரிக்கல்னாலங்க சவுண்டே இருக்காதுங்க. நீங்க இப்போ ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருக்குது, நீங்க கட் பண்ணாலும் பெருசா தெரியாது. இதே இது பெட்ரோல் வெர்ஷனும் இருக்குதுங்க, அது கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். ஓகே. சோ இதுல எலக்ட்ரிக்கல் வெர்ஷனும் இருக்கு, பெட்ரோல் வெர்ஷனும். ஆமாங்க ஆமாங்க. HSC 42. ஆமாங்க. நானே கொஞ்சம் ஆன் பண்ணி பார்க்கவா? பண்ணுங்க. சத்தம் ரொம்ப கம்மியா தான் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப கம்மியா. ஓகே. அண்ட் இதுல நான் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணேன். நான் இங்க ஆன் பண்றப்போ அது வர்க் ஆகல. ஆனா இங்க நான் பிரஸ் பண்ணிட்டு இங்க ஆன் பண்றப்போ தான் அது வர்க் ஆகும். அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்? சேஃப்டிக்காக தான். ஓகே. ஓகே, தெரியாம அந்த பட்டனை பிரஸ் பண்ணா அது வந்து இதாகாம. கண்டிப்பா. அப்பா, நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த HSC 42. செல்வகுமார் சார், நம்ம கிட்ட இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்குன்னு பர்சனல் ஃபேவரட் தான் ஒன்னாவது இருக்கும்ல? இருக்குதுங்க. இது என்ன பாருங்க சார், என்ன சார் கையிலே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க? இது பேருங்க ப்ரூனருங்க. ஓகே. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது செயின் ஷாப், பெரிய மரம் வெட்டுறது. ஓகே. இது வந்து சின்ன பிரான்ச்சஸ் நம்ம ப்ரூன் பண்ணுவோம் எவ்ரி இயர். மாமரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நான் சொன்ன முடி வெட்டுற மாதிரி இது வந்து எவ்ரி இயர் நம்ம சின்ன பிரான்ச்சஸ் ப்ரூன், சின்னதா ப்ரூன் பண்றதுக்கு ட்ரிம் பண்ற மாதிரி தான். ட்ரிம்மர் அதே தான். இப்படி பிடிச்சிட்டு அவ்வளவுதானா? ஹார்ட்லி 1 செகண்ட் கூட இல்லைங்க. இவ்வளவு காத்து, இவ்வளவு குளிர்ச்சி, இது எல்லாமே இந்த 32 வருஷம் உழைப்போட ஒரு பலனா தான் நான் பாக்குறேன். அவ்வளவு அழகா, கண்ணுக்கு குளுமையா, பசுமையா இவ்வளவு விஷயத்தை இந்த 32 வருஷம் நீங்க உருவாக்கி இருக்கீங்களா சார்? ஸோ மக்களுக்கு, அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு விவசாய வந்துங்க இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் பற்றாக்குறை நடக்குது. லேபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போயிட்டுருச்சுங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இருந்த ஒரு லேபர் வேஜஸ் இப்போ 300-400 போயிருச்சுங்க. எங்களுக்கு வயபிளாக வர்றதில்லை. குவாலிட்டி ஆஃப் லேபர், அதை வந்து அவங்க செய்கிற வேலைகளும் குறைஞ்சிட்டே வருதுங்க. அப்போது அது ஒரு மாற்று தேவைப்படுதுங்கிறப்ப தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டில் மாதிரி ஒரு கம்பெனி நம்ம நாடி போகிறப்போ அவங்களோட அத்தனை உபகரணங்கள் நம்ம இப்போ காமிச்சோம் இல்லைங்களா, அதெல்லாமே எங்களுக்கு அன்றாட யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து
குறிப்பிட்ட டைமில் நம்ம அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாமுங்க. காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பாக எங்களுக்கு வருது. ஒரு விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உபகரணங்கள் இல்லாமல் விவசாயம் தனித்துவமாக நடத்துறது நீ வருங்காலத்தில் சிரமமாக தான் இருக்கும். சிரமமாக இருக்கும், கண்டிப்பாக சிரமம். அதனால இந்த உபகரணங்களை, இந்த டெக்னாலஜியை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நேரமும் குறையும், செலவையும் குறைக்க முடியும். வண்டர்ஃபுல் சார். அண்ட் இவ்வளோ உபகரணங்கள் நம்ம வந்து எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றோம் சார்? நம்ம இப்போ கோயம்புத்தூர்லிங்க ஓம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிங்க மிஸ்டர் ரமேஷ்ன்னு சொல்லி அவர் தான் நிறுவனருங்க. ஓகே. அவங்ககிட்ட நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2008 என்னுடைய முதல் ஜேர்னி, ஸ்டில்லோடைய முதல் ஜேர்னி 2008 ஆரம்பிச்சதுங்க ஸ்ப்ரேயர் வாங்குறதுல. அதுலேருந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. 2008 வாங்கின ஸ்ப்ரேயரை ஒன்றும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதோடைய தரம் நான் சொல்ல வேண்டியதில்லை. வண்டர்ஃபுல். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிங்க. சர்வீஸ் அதே மாதிரி வந்து ரொம்ப ப்ராம்ப்ட் சர்வீஸுங்க. ஃபோன் பண்ணி சொன்னோம்னா இன்கேஸ் இங்கேயும் வருவாங்க, இல்லைன்னா நாங்கள் அங்கே கொண்டு போகிறது உண்டு. ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் அங்கே போயிடுவோம். மேக்ஸிமம் ஒரே நாளில் அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க எங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ பொள்ளாச்சிலையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒன்றுமே கொஞ்சம் பக்கமாக இருக்குது. அதனால் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்விஃப்ட்டு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. வண்டர்ஃபுல் சார். ஸ்டில் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். ஓம் என்டர்பிரைசஸ்க்கு வந்தாச்சு. தம்பி, உங்க சார் எங்க இருக்காரு? வணக்கம் சார். வணக்கம், வாங்க, வெல்கம், உட்காருங்க. வந்துட்டேன். ஸோ சார், ஓம் என்டர்பிரைசஸ்னுடைய முதலாளி ரமேஷ் சார். ஸோ ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்னுடைய ஒரு ஆத்தரைஸ்டு டீலராக நீங்கள் இருக்கீங்க. ஆமாம். அண்ட் இப்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபீல்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறப்போ ஒரு ஃபார்மிங் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு என்டர்பிரைசஸ் வந்து நம்ம ஓன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசை, இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்களேன். முதல்ல நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது அரவுண்ட் 1998 ஓகே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அஃப்கோர்ஸ் இந்த மிஷின்ஸ் எல்லாம் என்னென்ன யாருக்கும் தெரியாது. இந்த மிஷின்ஸ் பேர் சொன்னால் கூட இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, என்னன்றது யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு பரிச்சயம் இல்லை மக்களுக்கு. ஃபார்மர்ஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி சைடு ஆகட்டும், யாருக்குமே தெரியாது. அப்போ இதை கொண்டு வந்துட்டு 100 பேருக்கு டெமோ காமிப்போம். ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் தமிழ்நாடு, ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி ஓகே சுற்றி இருக்கோம். எல்லா மிஷின்ஸையும் எடுத்துகிட்டு எல்லா இடங்களுக்கும் போவோம். ரயில்வேஸு, கவர்மெண்ட், இது ஃபார்மர்ஸு எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டு இந்த மிஷின்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதோட பயன் என்ன, இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ப்ரஷ் கட்டர் நிறைய மிஷின்ஸ் இருக்குது, மரம் வெட்டுற மிஷின். அப்போல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே அது வந்து ஒரு புது ப்ராடக்ட்ஸ். ஓகே ஓகே. மக்களுக்கும் பரிச்சயம் இல்லை. நம்ம செய்து காமிச்சாதான் அவங்க வந்து வாங்கலாமா வேணாமா, பயன் இருக்கு, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை மேலே கொண்டு வரணும். எடுத்த உடனே வந்து யாரும் வந்து ஒரு பொருளை வாங்கிட மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் பூரா டெமோ காமிக்கிறது. 100 பேர்த்துக்கு காமிச்சோன்னா 10 பேர் வாங்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க, ஒருத்தர் வாங்குவார். ஓகே அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்கள் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் சைட் போனதில் டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி. ஓகே. அவங்க குரூப் கம்பெனிஸ் போனோம். அதில் போய் அவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அவங்க இதில் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டு, மிஷின்ஸ் வாங்கினா நமக்கு வந்து லேபரோட இதை வந்து குறைக்கலாம், லேபர் ஷார்ட்டேஜாக இது பண்ண முடியும். இல்லை, அன்னைக்கு இருந்து லேபர் இருந்தாங்க, பட் தே வாண்ட் டு யூஸ் த லேபர் டு சம் அதர் ஒர்க். அதன் பிறகு வந்து அவங்களுக்கு அந்த மிஷின்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதனால வந்து வேற எவ்வளவோ மிஷின்ஸ் இன்னைக்கு பிராண்ட்ஸ், நாங்கள் ஆரம்பித்த புதுசில் வேற பிராண்டோ வேற இந்த மாதிரி சிமிலர் மிஷின்ஸ் வரல. இல்லை. ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு. ஓகே ஓகே. பட் இன்னைக்கு எவ்வளவோ வந்தாலுமே அவங்க வந்து இன்னும் நம்ம ஸ்டில் ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைஸ். அவருக்கு சர்வீஸ் கண்டினியூஸ். வண்டர்ஃபுல். டு டில் டேட். நைஸ். ஃபார்மர்ஸ்க்கு ஓம் என்டர்பிரைசஸ் சார்பாக நம்ம ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். ஃபார்மர்ஸ் எப்படி உள்ள வந்தாங்க? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ் அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு மெஷின் வாங்குறது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 30,000 40,000 இந்த மாதிரி மிஷின் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது வந்து குவைட் டிஃபிகல்ட். அதுவும் நம்ம மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஹை குவாலிட்டி ஜெர்மன் இன்ஜினியரிங் உள்ளது, லைஃப் ஸ்ட்ராங்காக வருதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல சப்சிடிஸ் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இட் வாஸ் அரௌண்ட் 2014 வரைக்கும் நல்ல அந்த டைம்லலாம் சப்சிடி அப்ளை பண்ணி ஒரு ஃபார்மராக தான் ஆரம்பித்தோம். இப்போ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அவங்க இப்போ நான் சொல்கிறத விட ஒரு அந்த பர்டிகுலர் ஃபார்மருக்கு நான் ப்ராப்பராக மிஷின்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்து சர்வீஸ் கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி, ஓகே இந்த மிஷின் வந்து இட்ஸ் லாங் லாஸ்டிங் சர்வீஸ் கிடைக்குது
அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஒரு ஃபார்மர் வந்து எஸ் கம்யூனிகேட்டட் டு ஹிஸ் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இட் ஹஸ் grown. ஓகே சரி சார் இப்போ கூட இப்போ நான் வந்து சப்சிடி இல்லைன்னாலும் ஃபார்மர்ஸ் வந்து ஆர் ரெடி டு பை இன்வெஸ்ட் மோர். ஓகே ஏன்னா இதை பத்தி ஒரு புரிதல் நல்லாவே வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நல்லா வந்துருச்சு. அவங்களும் அந்த மிஷின்ஸை பற்றியான இப்போ இத்தனை நாள் நாங்கள் இருக்கிறோங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், மீன்ஸ் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது. ஓகே அது அவங்களும் வந்து நம்மளை நம்பினதுனால அவங்களும் வந்து மிஷின்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. வண்டர்ஃபுல். இப்போ கூட நாங்கள் ஒரு ஃபார்மரை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆமாம். ஸோ அவங்க அப்படி சொல்லும் பொழுது அதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு என்டர்பிரைஸாக தான் நம்ம வந்து உருவாயிருக்கோம். ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க வந்து எங்களோட பிராண்ட் அம்பாசிடர். ஓகே கரெக்டாக சொல்லணும்னா எங்களை வந்து சரியானபடிக்கு புரிஞ்சுக்கிட்டு மெஷின்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பயன்படுத்தலாம், நல்லா நிறைய யூஸ் பண்ணலாம், நம்பிக்கையாக வாங்கலாங்கிறதுக்கு நீங்கள் பார்க்குற எங்களோட ஃபார்மர்ஸ் கஸ்டமர்ஸோட வெர்ஷன்லயே நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, எங்களுடைய ஃபார்மர்ஸ்ட எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு. நாங்க பேசுறதை விட இப்ப நான் வந்து உங்கள்ட்ட இந்த மிஷின் நல்லா இருக்கு இதை வாங்குங்கன்னு சொல்றதை விட உங்களோட சக ஃபார்மர் சக மனிதர் வந்து உங்கள்ட்ட சொல்லும் போது கிரியேட்ஸ் வேல்யூ. ஆக்சுவலா எங்க பொருளை பத்தி நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்களுடைய அந்த கன்சியூமர் இருக்காங்கல்ல அவங்க பேசுறது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதான் உங்களுடைய அந்த கான்செப்ட்ல தான் இது வரைக்கும் we have moved so many years. ஒரு டீலரா ஒரு என்டர்பிரைஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஓனரா உங்ககிட்ட இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா? ஆமாங்க. ஸோ அது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்ததே. அதை பார்த்துக்கலாமா? தாராளமா பார்க்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸையும் காமிக்கிறேன். எங்க பிராண்டை பொறுத்த வரைக்கும் எங்களோட பிரைமரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராடக்ட் விச் வாஸ் டெவலப்ட் வாஸ் செயின்சா, மரமா இருக்கிற மிஷின். ஓகே. இந்த மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது வந்து அரௌண்ட் 45 கிலோஸ் இருக்கும். அப்பா 2 பேர் சேர்ந்து தூக்கணும். 45. இன்னைக்கு இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் கொடுங்க சார் தூக்கலாம். ஆல்மோஸ்ட் 3.5 கிலோஸ் தான், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதில் இன்னும் பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. சரி சார், ஒரு டவுட் இருக்கு. இப்போ 45 கிலோ ஓகே, இது வெறும் 3.5 கேஜின்னு சொல்றீங்க, பட் இது அவ்வளோ பெரிய மரத்தா இருக்குமா? இருக்கும், டிபெண்டிங் ஆன் நம்மளோட யூசேஜ். ஓகே, இது ஒரு ஃபார்மருக்கு ஒரு பேசிக் நெசசிட்டிக்கு திஸ் இஸ் இனஃப். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிற மிஷின். இது வந்து ஜஸ்ட் நிறைய மருந்து அடிக்கிற மிஷின்கள் பார்த்துருக்கலாம். மிஸ்ட் ப்ளோவர். இது நீங்க ஃபார்மர்கிட்ட பார்த்துருக்கலாம் தோட்டத்துல. என்ன ஸ்பெஷாலிட்டின்னு என்னைய விட அவரே நல்லா சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆமா, இதுல வந்து மருந்தடிக்கிறது கூட நம்மளால சீட்ஸும் வந்து. ஆமா, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்கை வந்து ரிமூவ் பண்ணி திருப்பி போட்டாச்சுன்னா சாலிட்ஸும் ஸ்ப்ரே பண்ணலாம். வாவ், ஓகே. லிக்விடும் ஸ்ப்ரே பண்ணலாம், சாலிட்ஸும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா எர்த்தாகர். இதுவும் அவர் தோட்டத்துல பார்த்துருப்பீங்க. குழி போடுறது, இது நடுறதுக்கு, அதாவது வாழை இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் நடுறதுக்கு பயன்படும். இதுல எனக்கு முக்கியமா உங்ககிட்ட நான் கேட்கணும், இன்னும் நான் விஷுவலைஸா அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய மோட்டோவே சொல்லியிருந்தீங்க, ஒரு ப்ராடக்ட் செல் பண்றதை தாண்டி அதனுடைய சர்வீஸை எந்த அளவுக்கு அழகா நம்ம கொடுக்குறோமோ அங்கதான் நம்ம நிப்போம். என்னோட மோட்டோங்கிறத விட எங்களோட ஃபவுண்டரோட மோட்டோ. உங்க ஃபவுண்டருடைய மோட்டோ இருக்கு இல்லையா, அத பேர் சொல்லுங்க. ஆண்ட்ரியா ஸ்டில். எஸ், ஓகே. ஸோ அவருடைய மோட்டோவா இருக்கக்கூடிய அந்த சர்வீஸை எவ்வளவு அழகா ப்ரொவைட் பண்றோம்னு இருக்குல்ல. ஸோ ஓம் என்டர்பிரைசஸ் சர்வீஸை மக்களுக்கு எவ்வளவு அழகா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. பார்க்கலாம். சர்வீஸ் சரியா கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான், சர்வீஸ் சப்போர்ட்டும் ஸ்பேர் சப்போர்ட்டும் எல்லாம் கொடுக்கறதுனால தான் இத்தனை வருஷம் எங்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியுது. சரி, நம்ம இப்போ ஹோம் என்டர்பிரைசஸ்னுடைய சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கு? கீழே இருக்கு, பேஸ்மெண்ட்ல தாராளமாக போகலாம். அங்கே இதான் எங்களோட சர்வீஸ் சென்டர் கம் ஸ்பேர்ஸ் இருக்கிற ஏரியாவும் இதுதான். ஓகே. மெயினாக இவங்க சர்வீஸ் பண்ணும்போது ஸ்பேர்ஸுக்கு ரொம்ப தூரம் போகக்கூடாதுங்கிறதுனால பக்கத்துலேயே வச்சிருக்கிறோம். அப்போ நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான ஸ்பேர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிள். ஓகே, அவைலபிள். அதே மாதிரி நாங்கள் மெஷின்ஸ் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ், ஃபார்மர்ஸ் யாராக இருந்தாலுமே மெஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதை எப்படி பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். எங்களோட ஸ்டாஃப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்க போயிட்டு மேக்ஸிமம் இங்கேயும் சொல்லி கொடுப்பாங்க, அவங்களோட ஃபீல்ட்லயே சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலா எப்படி ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும் என்ன. ஓகே, இப்படி சொல்லி கொடுக்கறதன் மூலமா நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் அவங்களுக்கும் டைம் இது சேவ் ஆகும், பொருளை வந்து கரெக்டா யூஸ் பண்ணலாம். அதனால வந்து எங்களுக்கும் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். வண்டர்ஃபுல் சார். ஆக்சுவலா அழகான ஒரு கலர்ல ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அதை பத்தி சொன்னீங்கன்னா சொல்லலாம். இது வந்து எங்களோட 2T ஆயில் கம்பெனிலேருந்து வர்ற 2 ஸ்ட்ரோக். ஓகே, இது எப்படி சார்? இப்போ பைக்குக்கெல்லாம் இன்ஜின் ஆயில் மாதிரி இதுமா? இல்ல, இது வந்து எங்களுதுல வந்து இன்ஜின் ஆயில் தனியா கிடையாது. ஓகே, பெட்ரோலோடய மிக்ஸ் பண்ணணும்.
1 லிட்டருக்கு வந்து நம்ம ஸ்டில் ஆயிலா இருந்தா 1 லிட்டருக்கு 20 ml மிக்ஸ் பண்ணா போதும். Okay. மிக்ஸ் பண்ணி அந்த ரேஷியோல தான் நம்ம மெஷின்ஸ்க்கு யூஸ் சோ வெறும் பெட்ரோல் நீங்க சொல்லிருந்தீங்களா ஆயில் மிக்ஸ்ட்னா இந்த ஆயில் தான் இந்த ஆயில். ஓகே ஓகே இது யூஸ் பண்ணும்போது 20 ml மிக்ஸ் பண்ணா போதும். மற்ற லோக்கல் அவைலபிள் ஆயில் யூஸ் பண்றதா இருந்தா 40 ml. ஓகே இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லோக்கல் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரி படியிறது நிறைய இருக்கும், தேய்மானம் அதிகமா இருக்கும், என்ஜினோட ரன்னிங் வந்து ஸ்மூத்தா இருக்காது. இதுல யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் குறையும். அது டிஃபரன்ஸ் வந்து அந்த கஸ்டமருக்கே தெரியும். நல்லா வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அவங்களே வந்து விரும்பி வாங்க. எப்படி எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையுமே கட் டவுன் பண்றதுக்கு என்ன அவங்களுக்கு எஜுகேட் செய்துட்டோம்னா அவங்க வந்து டூலையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க, நமக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். வண்டர்ஃபுல் சார் வண்டர்ஃபுல். இது எங்க சர்வீஸ் ஏரியா. ஓகே பாத்தீங்கன்னா இவங்க மிஷின்ஸ் டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் சர்வீஸ் பண்றாங்க. இது செயின்ஸா மரம் இருக்கிற மிஷின் எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அது மருந்தடிக்கிற மிஷின். இது வந்து புல் வெட்டுற மிஷின் எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே இதுல நிறைய ஸ்பெஷல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது நீங்க பார்க்கலாம். இது பின்னாடி எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறோம். ஓகே இதுல வந்து சில டூல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த அப்ளிகேஷன் இப்போ ஒரு பார்ட் கழட்டணும் அப்படின்னா ப்ராப்பரா அதை ஓகே டூலை யூஸ் பண்ணி கழட்டணும். ஓகே சும்மா பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. கூடாது. நைஸ். அது மெஷினுக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம். வண்டர்ஃபுல் சார். ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சோ ஹாப்பி டு டாக் டு யூ. ஸோ ஸ்டில் இந்தியா அப்படின்றது வந்து நிறைய பேருனுடைய வாழ்க்கையில், அது டீலர்ஸாக இருக்கட்டும், ஃபார்மஸாக இருக்கட்டும், இன்னும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எவ்வளவு ஈஸியாக ஆக்க முடியும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது தான். அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய மோட்டோ தான் என்னவா இருக்கு? ஸ்டில் இந்தியாவோட மோட்டோ என்னவா இருக்கு? எஸ், டெஃபினட்டா. ஸ்டில் இந்தியாவோட ஃபவுண்டரோடைய விஷனே பார்த்தீங்கன்னா மேக் இட் ஈஸியர் டு ஒர்க் வித் நேச்சர் அண்ட் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ். ஸோ விஷயம் என்னன்னா, நம்ம இயற்கையோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அந்த வேலையை எளிமைப்படுத்துறதுன்றது நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். ஓகே. ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனி மெஷின்ஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இட்ஸ் சர்வீஸ். ஓகே. ஸோ இந்த ரெண்டு தான். ஒரு வேலையை எளிமைப்படுத்துறதுக்கு எவ்வளவு மெஷினரியை பயன்படுத்தி அதை செய்ய முடியும், அதை எவ்வளோ பெட்டர் சர்வீஸோட கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். குவாலிட்டி சர்வீஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் மோட்டோ, விஷன், மோட்டோ எல்லாமே. ஒரு ஸ்டில் இந்தியாவுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட்டா பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும், மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டில் மெஷின்ஸ், ஜெர்மன் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் எந்த ஒரு வேளாண் கருவியாக இருக்கட்டும், இல்லை நம்ம இப்போ பேசின மிஷினரிஸாக இருக்கட்டும், வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்டில் ஆத்தரைஸ் டீலரை வந்து விசிட் பண்ணி அதுக்கான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். ஸோ ஸ்டே வித் அஸ் அண்ட் கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ. வண்டர்ஃபுல்லா சொன்னீங்க சார், ராஜேந்திரன் சார். ஸ்டில் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றங்கள்.